ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு அந்த துறை சார்ந்த பாலிசி நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பாலிசி நோட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்குது அந்த இம்பார்ட்டன்ட் 18 டிபார்ட்மெண்ட்ஸில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வரக்கூடிய நாட்களில் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு 11th டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதில் நிறைய நல்ல ரீச் ஆன ஸ்கீம், நல்ல பயனாளிகளை கொண்டு மக்களிடத்தில் வந்து நல்ல ரீச் ஆன ஸ்கீம் தற்போதைய ரேட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் வந்து யூஸ் பண்றாங்க, எத்தனை பயனாளிகள் இருக்காங்க, அதோட ட்ராக்கிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி நோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய மாநில அரசாங்கத்தோட அந்த பாலிசி நோட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் வந்து கேதர் அப் பண்ணி நம்ம கம்பைலேஷன் பண்ணி இந்த ஒரு பிடிஎஃப்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் என்ன பார்ப்போம்னா, திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது தமிழ் செய்யுள் பகுதிகள் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம திருக்குறள்ன்றது நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் திருக்குறள் ஸ்கூல் புக் படிக்கிறது முக்கியம். பட் அதையும் தாண்டி நம்ம நிறைய திருக்குறள் சார்ந்த தகவல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ யூனிட் 6ல கூட நமக்கு திருக்குறள்ன்றது கவர் ஆகுது. ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். அதாவது அரசு இதழ்கள், அரசு சார்பில் வெளியிடக்கூடிய அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழரசு மேகசின்ல பட்ஜெட்ல கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த திருக்குறள் நம்ம அந்த ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி பேப்பர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலிசி நோட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, வித் பொருளோட நிறைய செய்யுள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா இதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சமா நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த அறிமுகம் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்வேலன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கள ஆய்வு என்னென்ன முதலமைச்சர் சைட்ல இருந்து பண்ணியிருக்காரு, இதெல்லாமே வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது பொதுவாக வந்து பாலிசி நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2025 அண்ட் 26 இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு தான் இப்போதைக்கு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல அந்த பாலிசி நோட்ஸ் தகவல்கள் இருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா? அது ரிலீஸ் பண்ணா நம்ம அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பாலிசி நோட்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் பழைய கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு பார்க்காம ஸ்கீம்ஸ் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சாதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பழைய கவர்மெண்ட்ஸ் அந்த ஸ்கீம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல போயிடாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கீம்ஸ் வந்து இப்போ புது கவர்மெண்ட் ரொம்ப அவ்வளோவா கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ கொஞ்சமான ஸ்கீம்ஸ், கொஞ்சமான நடவடிக்கைகள் தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ப்ரீவியஸா கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் அதை சார்ந்த தகவல், ஏன்னா அது இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு இல்லையா, இப்போ எடுத்துட்டா ஓகே, பட் இப்போ நடைமுறையில் மக்கள் பயன்பாட்டில் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் சைடில் அப்டேட் ஆனது 2025-26 பாலிசி நோட்ஸ் தான். அதை மட்டும் இப்போ பார்த்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் அது அப்டேட் ஆனால் நம்ம வந்து அதற்கான வீடியோ வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெயினாக கீ ப்ராஜெக்ட் ஸ்பெஷலாக வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, மேஜர் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, குறிப்பாக நான் முதல்வன் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் கீழே பல சப் பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளைகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இதில் சொல்லி தராங்க. இளைஞர்களுக்கு குறிப்பாக வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து கன்க்ளூஷன், முடிவுரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்டென்ட் தான் இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே திருக்குறள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை என்னென்றும் வெள்ளரிதில் வேந்தன் தொழில். ஓகேங்களா? ஒரு சிறந்த ஆட்சியை வழங்குவதற்கு எங்கும் எப்போதும் யாருக்கும் நடக்கும் அனைத்தையும் ஒரு ஆட்சியாளர் தொடர்ந்து கண்காணிப்பதும் அதை முழுமையாக புரிந்து கொள்வதும் அவரது மிக முக்கியமான கடமையாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டீமை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம ஒரு நாட்டினுடைய அரசன், ஒரு ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகத்தினர், அனைத்து பகுதி மக்கள் எல்லாத்தையும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லாருடைய நலனையும் வந்து அஷ்யூர் பண்றது தான் ஒரு சிறந்த ஆட்சியாளனுடைய மிக சிறந்த குவாலிட்டியா இந்த ஒரு திருக்குறள் நம்ம சொல்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கள ஆய்வில் முதலமைச்சர் சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ்ல எப்படி கொண்டு போயிருக்காங்க, அது சார்ந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் என்ன, இதற்கான அந்த ரிவ்யூ எப்படி இருக்கு, ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேதர் பண்றதுக்காக சில இடங்களுக்கு முதலமைச்சரே வந்து அந்த சொந்த ஊருக்கு போயிட்டு அந்தந்த மக்களை வந்து விசாரிச்சதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம நியூஸஸ்ல. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல் தான் இது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாத்தீங்களா? ஸோ குறிப்பா 2 ஈவெண்ட்டை மட்டும் இந்த பாலிசி நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/3/2025 அப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் பாலவாக்கோடி ஊராட்சியில் மகளிர் சுயோதவி குழுக்களுடன் கலந்துரையாடினார். ஓகேங்களா? சுயோதவி குழுக்களுக்கான என்ன திட்டங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு, இது சார்ந்த தகவலை நம்ம வந்து கலந்து ஆலோசித்திருக்காரு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7/3/2025 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
திருத்துறைப்பூண்டி வீரன் நகரில் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கினார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பு அலகு. ஓகேங்களா. ஸோ மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு அலகு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் தலைமையாக கொண்டு ஒரு கண்காணிப்பு குழு இயங்கிட்டு வருது. ஸோ மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக வந்து போய் சேருதா, எல்லாரும் பயனாளிகளாக இருக்காங்களா, யாருன்னா விடுபட்டவங்க யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இது சார்ந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் இது போன்றதெல்லாம் மக்களிடம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டீம் ஒரு மாவட்டத்தில் போட்டிருக்காங்க வித் ஆட்சியரோட தலைமையின் கீழ். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டா ஒரு 8 தொகுதி கிட்ட 8ல இருந்து 10 தொகுதி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஒரு எம்எல்ஏ தொகுதியில் இருக்க ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க நீண்ட கால குறைபாடுகள். ஓகேங்களா. அந்த தொகுதியில் வந்து ஒரு தொகுதிக்கும் ஒரு குறைபாடுன்றதுக்கு உதாரணத்துக்கு தண்ணீர் டேங்க் இல்லை, சாலை வசதி சரியா இல்லை, இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீண்ட கால குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே போட்டிருக்காங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் மக்களிடமிருந்து நீக்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தின் மூலமா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. முக்கிய திட்டங்கள். ஓகேங்களா. முக்கிய திட்டங்கள் சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு தொடக்கத்தில் 155 திட்டங்கள் கண்டறியப்பட்டு தற்போது 25 துறைகளின் கீழ் 300 திட்டங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறன தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அதுல முக்கியமான விஷயம் திட்டங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்காங்கன்னா கிண்டியில் உள்ள டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு அதி உயர் சிறப்பு மருத்துவமனை. ஓகேங்களா. ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வந்து ஓம்பந்தூரை தவிர்த்து கிண்டியில கலைஞரோட பேர்ல வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் உலகத்தரம் வாய்ந்த ஜல்லிக்கட்டு அரங்கம். ஜல்லிக்கட்டுக்குன்னு அரங்கம் முதல்ல ஆடிட்டோரியம் ஸ்டேடியம் வந்து திறந்தது எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு மதுரை அலங்காநல்லூர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகம். கீழடியில் பார்த்தீங்கன்னா இப்போ 11வது கட்ட அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 10 கட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு மியூசியமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்களின் கண்காட்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதனை பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாலைகள் மற்றும் பாலங்கள் இந்த ஒரு துறையில பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மொத்த சாலை நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.71 லட்சம் கிலோமீட்டராக இருக்குது. ஸோ இந்த சாலை அடர்த்தின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2084.71 கிலோமீட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இது தேசிய சராசரியான 1926 ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது மாநிலத்துல சாலையின் வசதிலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7/5/2022 அன்று விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, தலா 10 கால தேவைகளை, அதாவது நீண்ட கால தேவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க வேண்டும். ஒரு பர்டிகுலர் தொகுதியில் இருக்கக்கூடிய 10 நீண்ட கால கோரிக்கைகள் மக்களிடம் வந்து பெற்று குறிப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் அதை ஆட்சியர்கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த திட்டத்தோட மெயின் கோர் ஐடியான்றதா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிதி மற்றும் திட்ட விவரங்கள் இந்த ஒரு திட்டத்திற்காக அந்த ஒரு பினான்சியலா எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 2023-24 இந்த ஒரு பினான்சியல் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,946 கோடி 10,946 crores வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோகேட் பண்ணப்பட்டு ஸோ இதன் கீழே 783 பணிகள் வந்து நிறைவடைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். ஸோ 2023-24 மட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 335 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனுமதிக்கப்பட்டு அதுல 335 முடிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 இந்த ஒரு இயரை பொறுத்த வரைக்கும் 3,496 கோடி மதிப்பீட்டில் 468 பணிகள் அனுமதிக்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 1,251 பணிகள் வந்து நிறைவு பெற்று வித் எவ்வளவு வேல்யூல நிறைவு பெற்றுக்குன்னா 14,442 கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா. வட சென்னை வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பாக நார்த் சென்னை இருக்கு இல்லையா, ஸோ ராயபுரம் காசிமேடு போன்ற நார்த் சென்னையில இருக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேங்களா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மண்டபங்கள் கட்டுறதா இருக்கட்டும், லைப்ரரிகள் படிப்பகங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து இதன் கீழே அஷ்யூர் பண்ணுறாங்க. ஸோ அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 துறைகள் மூலம் 235 பணிகள் வந்து செயல்படுத்தப்படுகின்றன சொல்லிட்டு பார்க்குறோம். அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,858 கோடி செலவில். ஓகேங்களா. ஸோ இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்கு 1,950 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4,907 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் ஊக்கத்தொகை திட்டம். இது யாருக்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் இளைஞர்களுக்கு வந்து தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு, அவங்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கு, ஸோ சிறந்த இளைஞர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஊக்கத்தொகைன்றது தந்துட்டு வராங்க.
அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65,000 ஓகேங்களா. ஸோ மாத ஊதியமாக 65,000 வரை ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கூடுதல் படியாக 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதாவது பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்துடன் இணைந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் இளம் நிபுணர்களுக்கு மாத ஊதியமாக 65,000 ரூபாய் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வேலையும் கொடுத்து அவங்களுக்கு சேலரியும் கொடுத்து அவங்களுக்கான படி ஊதியம் 10,000 ரூபாயும் வந்து தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா பிரச்சனைகள் தீர்வு. ஸோ லேண்டுன்னு எடுத்துட்டாலே பட்டா பிரச்சனை நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நிறைய தீர்வு காண்டிருக்காங்க இந்த ஒரு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாலிசி நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பட்டா வழங்கும் சிறப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 1,36,149 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன ஓகேங்களா. ஸோ இதுல குறிப்பா 20/2/2025 அன்று சென்னையில் துணை முதலமைச்சரால் 2,500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டன சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்பெஷல் ஸ்கீம்னாலே முதல்ல இருக்க வேண்டியது இந்த ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரதியின் வரிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ பெண்ணை அறிந்தவன் பெரியன், பெண்ணை அறியான் அக்ரீனன் ஓகேங்களா. ஸோ பெண்ணை வந்து உயர்ந்தவளால் நிலைக்கு அவளை மதிக்க தெரிஞ்சவன் தான் பெரிய மனிதன், பெரிய ஆண், பெரிய மனிதன், பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவன் மதிக்க தெரியாத ஒரு ஆணாக இருந்தால் அவன் பெரிய மனிதன் அல்ல, அக்ரீன். அக்ரீன் என்ன சொல்றாங்க, அதாவது உயிரற்ற விஷயங்கள் விலங்குகளை தான் பார்த்தீங்கன்னா அக்ரீனைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதற்கு நிகராக வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வரிகள் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த மாதிரி வரிகள் நம்ம பார்த்து வச்சு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது யார் சொன்னாங்க, யாருடைய கூற்று இதுன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாரதியாருடைய கூற்றுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இத்திட்டம் 27/3/2023 அன்று அறிவிக்கப்பட்டது. குளோபல் ஜெண்டர் கேப் அறிக்கை 2024 படி இந்தியா 146 நாடுகளில் 127வது இடத்தில் உள்ளது ஓகேங்களா. ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ஓகேங்களா, அதாவது ஆண்கள் பெண்கள் சமநிலை இதை சார்ந்த ஒரு கருத்து சொல்லக்கூடியது இந்த ரேங்கிங் மோசமா ரேங்கிங் எடுத்ததே பார்த்தீங்கன்னா 146 நாடுகள்ல தான். அதுல இந்தியாவோட ரேங்கிங் 127வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ரேங்கிங்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாலின சமநிலையில வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் மோசமான நிலைமையில் இருக்கனால தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் மகளிர் ரிலேட்டடா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் ஸ்கீமா இருக்கட்டும், அந்த ஒரு மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து வேலைக்கு போய் அவங்கள தொழில் சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டங்களா தான் இந்த ஒரு திட்டங்கள்லாம் பார்க்குறோம். அந்த வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1.15 கோடி பெண்கள், முக்கியமான பாயிண்ட், 1.15 கோடி பெண்கள் பயனளிக்கும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இலங்கை தமிழர்களும் இன்க்ளூட் ஆவாங்க. அந்த கேம்ப்ல இருக்க கிட்டத்தட்ட 14,246 14,246 மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிலிட்டியா இருக்காங்க. ஸோ இதில் தகுதி வரம்புகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வயது 21 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். செப்டம்பர் 15, 2002 முன் பிறந்தவர்கள் இவங்க தான் வந்து எலிஜிபிலிட்டியா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஆண்டு வருமானம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலமும் 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலமும் வைத்திருக்க வேண்டும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அவங்களோட அந்த ஒரு மின்சார உபயோகம் என்றது 3,600 3,600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தகராறு தீர்வு மற்றும் மேல்முறையீடு இ சேவை தளம் மூலம் பெறப்பட்ட 11.86 லட்சம் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களில் கல ஆய்வுக்கு பின் 1.48 லட்சம் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஸ்கீம் வந்து அலோகேட் பண்ணி இவங்களுக்கு தான் நாங்கள் 1000 ரூபாய் தரக்க போறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு வந்து வரவில்லை, சில பேர் வந்து எலிஜிபிளா இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கீம் கீழே பயனாளிகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டவங்களே அவங்களுக்கும் தீர்வு காணி அதுல 1.48 லட்சம் பேருக்கு அந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு போயிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் என்ன முக்கியமான டேட்டானா இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 15, 2023 நம்மளுடைய அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்கீமுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2023-24 8,123 கோடியும் 2024-25 இந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல பார்த்தீங்கன்னா 13,721.50 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2025-26 கரண்ட் டேட்டா இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேட்டா படி நம்மளுக்கு 13,807 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2030க்குள் $1 trillion பொருளாதார இலக்கை அடைய உலக வங்கி $150 பில்லியன் கடன் வந்து
நம்மளுடைய உதவியுடன் 5 ஆண்டுகள் ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பை டெவலப் பண்ணணும். குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவங்களோட பொருளாதார டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து பெற்று தரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். இதில் குறைந்தபட்சம் 50% மாவட்டங்கள் பெண்கள் தரமான வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இதற்காக 50 லட்சம் செலவில் முகாமை அமர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து அன்பு குடில் சொல்லிட்டு சொல்றாங்க. பள்ளிக்கு பிந்தைய குழந்தை பராமரிப்பு வசதிக்காக ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அலோகேட்ன்றது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால முன்மொழிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பெண்கள் குறிப்பாக 10 பெண்கள் அரசு ITI மற்றும் 4 பெண்கள் பாலிடெக்னிக்கள் ஸ்டெம் மையங்கள் அமைத்தல், 17 ஆதிதிராவிடர் மகளிர் கல்லூரி விடுதிகள், 6 சமூக நலத்துறை விடுதிகள், தோழி விடுதிகள்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹையர் செகண்டரி படிக்கிற பெண்கள் ஊர்ல இருந்து இங்க தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மானிய விலையில் அந்த ஹாஸ்டல் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் தோழி விடுதிகள் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ வேலைக்கு போற பெண்களுக்கும் இந்த ஒரு திட்டம் பொருந்தும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 சேவை இல்லங்கள், அது மட்டும் இல்லாம 27 அன்னை சத்யா இல்லங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம தற்காப்பு பயிற்சிக்காக சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம் ஓகேங்களா. ஸோ மார்ச் 1, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் திட்டத்தின் கீழே நம்மளுக்கு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலாம், ஸ்கோப் என்னென்ன இருக்கு அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஆலோசனை கொடுக்குறதா இருக்கட்டும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு UPSC படிக்கிற ஆஸ்பேரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்துடும். இதுதான் வந்து நான் முதல்வன் திட்டம். மெயினாக இந்த திட்டத்தோட மெயின் கோர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வேலை வாய்ப்பை இளைஞர்கள் மத்தியில் டெவலப் பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் வந்து மெயின். ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு படிப்பை தாண்டி நம்மளுக்கு ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வேலைன்றது கிடைக்கும் ஓகேங்களா. அதனால வந்து ஸ்கில்ஸ் என்ற பார்க்கும்போது நம்மளுக்கு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, பிரைவேட் காலேஜஸில் படிக்கிறவங்க நிறைய செலவு பண்ணி ஸ்கில்ஸ்லாம் வந்து கற்றுப்பாங்க. பட் ஏழை மாணவர்கள் எப்படி வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எப்படி அந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து கொண்டு போகிறது, ரீச் பண்ணுறது தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தோட மெயின் கோர் ஐடியாவா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024-25 பல்வேறு துறைகளில் மொத்தம் 56,318 இளைஞர்கள் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான டேட்டா இது. 2024-25 மட்டும் 56,318 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் தந்திருக்காங்க. ஸோ அதில் குறுகிய கால பயிற்சி 21,000 கிட்டத்தட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை திறன் பள்ளி 8,293 ஸ்கூல்ல வந்து ஸ்கில் சொல்லி கொடுக்குறது. அது ITIல பயிற்சி ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,732 பேருக்கு. அது பார்த்தீங்கன்னா முன் அனுபவ அங்கீகாரம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த ஸ்கில் எல்லாம் முடிச்சவங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சிகள் சொல்லிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி மாணாக்கர் கிட்டத்தட்ட 14,554 பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசும் பயிற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி குழுவை சேர்ந்த 2,693 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னீர் நண்பன் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிநீரை எப்படிலாம் சேவ் பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி சுத்திகரிக்கணும், இது போன்ற ஸ்கில் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த நன்னீர் திட்டம், இந்த நன்னீர் நண்பன் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3,997 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதுவரை 7,095 பேர் பயிற்சி முடித்துள்ளனர். ஸோ அதில் 415 பேர் வந்து பயின்று வருகின்றன சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு நான் முதல்வனுக்காக NCVET ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து இவங்க தேசிய அளவில் ட்ரைனிங் கொடுக்குறவங்க ஓகேங்களா. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை பாராட்டி அதுக்கான அங்கீகாரம் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்குன்னா February 14, 2024 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,749க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் தரக்கூடிய ஒரு திட்டமா இன்று வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் பிரிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ காலேஜஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2020 நிறுவனங்களில் 13.17 லட்சம் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதுல கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 2,62,688 மாணவர்கள் அந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சு வேலை வாய்ப்புன்றதை பெற்றுள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஓகேங்களா. அடுத்த பொறியியல் கல்லூரிகள் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க, அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எவ்வளவு பேர் பயனாளிகளா இருக்காங்க சொல்லிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்டென்ஸா வந்து போக தேவை ஓகேங்களா. ஸோ அடுத்து பாலிடெக்னிக் காலேஜஸ், தொழில் பயிற்சி ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா துராம் பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான டேட்டா. துராம் பல்கலைக்கழகத்தின் உதவியின் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்ல படிக்கிற ஒரு 100 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் கொடுத்து அவங்களை வந்து உலக அளவிலான சிறந்த ஐடி கம்பெனியில வந்து பிளேஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு திட்டமா பார்க்குற ஸ்கவுட் திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கான திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேம்ப் மாரி நடத்துவாங்க காலேஜஸ்ல. இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் மாரி நடத்துவாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்கீம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு படி, இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கான வெளிக்காட்டுதல் சுற்றுப்பயணம் திட்டம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் படிக்கணும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கே போயிட்டு ஐவின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் டைம்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லிட்டு அந்த தொழில்நுட்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கே போயிட்டு ஃபீல்டு விசிட் மாரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் கொண்டு வராங்க. இதுதான் வந்து உயர்வுக்கு படி. இதை தாண்டி ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே சொல்லி தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கில்ஸ் என்ற டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெல்லியில் நடந்துச்சு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 6 தங்கம் 8 வெள்ளி 9 வெங்கலம் என்று 17 சிறப்பறிவு கோப்பைகள் என மொத்தம் 40 பதக்கங்களுடன் இந்திய அளவில் 3வது இடத்தை, அதாவது இந்த பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நடத்தப்படுற அந்த ஸ்கில் டோர்னமெண்ட்ன்றது இந்திய அளவில் நடைபெற்றதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் தேர்வு. இது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இந்த முறை வந்து நடத்திட்டு வராங்க. ஒலிம்பியாட் தேர்வுன்றது சயின்ஸ் மேக்ஸ் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் மாரி குவிஸ்மே நடத்துவாங்க. அதுல நல்ல மெரிட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது, இது போன்ற திட்டங்கள்லாம் இந்த ஒலிம்பியாட் திட்டத்துக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து யூபிஎஸ்சிக்கு உதவித்தொகை திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7500 ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டா ஃப்ரீ ஹாஸ்டலு, ஃப்ரீ கோச்சிங்கு, அது இல்லாமல் மாதந்தோறும் 7500 வந்து அந்த பணம் எடுத்து தராங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டா மாதந்தோறும் 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் முதல்வன் அந்த ஸ்டெடியாலும் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறத நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த நான் முதல்வன் யூபிஎஸ்சி படிப்பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் சொல்லிட்டு பல மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ஸ்கில் ப்ரோக்ராம்லாம் தராங்க சொல்லிட்டு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து முடிவுரைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மாநிலத்தின் சமூக பொருளாதார குறியீடுகள். ஓகேங்களா. ஸோ குறியீடுகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சஸ்டைனபிள் கோல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ரேங்கிங் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த சஸ்டைனபிள் கோல் 17 கோல் 2015 ரிலீஸ் பண்ண அந்த 17 கோலில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளோட பட்டியலை வெளியிட்டதுல இந்தியாவோட ரேங்கிங் 94வது இடமா இருக்கு. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டோட ரேங்க் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம சிறந்த நிலையில தான் இருக்கும், 78 புள்ளிகள் உள்ளன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1.43% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது தேசிய சராசரி 11.28% மிகவும் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம வந்து வறுமை குறியீட்டில் ஒரு சிறந்த நிலையிலே இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமூக முன்னேற்ற குறியீடு சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல 63.33 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளாங்க. அதாவது குறிப்பா வந்து பொருளாதார ஆலோசனை குழு வெளியிட்ட அறிக்கையின் பேரில் அந்த சமூக முன்னேற்றம் அனைத்து சமூகங்களும் முன்னேறக்கூடிய அந்த குறியீடுல வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு துணையை இயங்கிக்கிட்டு வருது. ஸோ சிறந்து விளங்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்குலாம் இவங்க ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து அதுக்கான அலோகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த துறை சார்ந்த ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் துறை சார்ந்த அந்த பாலிசி நோட்ஸ் வீடியோ எடுத்து முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025-26 தான். 2025-26 அந்த ஃபினான்ஷியல் இயரோட பாலிசி நோட்ஸை இது வரைக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம லைனாக பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. இதில் 18 டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. என்னதான் 36 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 18 டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 11 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க 7 டிபார்ட்மெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 18 தாண்டி இன்னொரு 18 இருக்கு இல்லையா, ஸோ அதில் முக்கியமான என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துலாம், ஒன்றா பார்த்துலாம். ஸோ குரூப் 1 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தரவா வந்து ப்ரிப்பேர் ஆகி போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th டிபார்ட்மெண்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.